محترم بھائی اور دوستوں، یہ پرانوں کی مجلس آج کوئی نئی نہیں ہو رہی ہے۔ یہاں تمل ناڈو میں تبلیغ کا کام کب سے شروع ہوا ہے اور کتنے جلسے، کتنے اجتماعات ہوئے اور پرانوں کے نام سے کتنی مجلسیں ہوئی۔ கேட்குறாங்க. இந்த பழையனுடைய நிஜம் என்பது புதுசு கிடையாது. பல வருஷங்களாக இந்த ஜமாத் தப்லீக் வேலை நடந்துட்டு இருக்குது. எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு கேட்குறாங்க ஹஜ்ரத். எத்தனை வருஷமா நடந்து, எத்தனை பழைய நிஜம் நடந்திருக்கு, எத்தனை ஜல்சாக்கள் நடந்திருக்கு சொல்லுங்களேன். सब जानते हैं, எல்லாருக்கும் தெரியும். कितने पुराने तो दुनिया से रुखसत हो गए। எத்தனை பழையவங்க இந்த துனியாவை விட்டு போயிட்டாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி உலகத்தை விட்டு போயிட்டாங்க. 50-60 साल हो गए, 50-60 வருஷங்கள் ஆயிடுச்சு. और इसमें जितने साथी हैं, कोई 20 साल से, कोई 30-40 साल से इस काम से लगा हुआ है। எத்தனையோ இந்த சாத்திகள் பல 30 வருஷமா 40 வருஷமா இந்த வேலையில இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையில, இந்த மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. मुझे बयान तो करना नहीं है, बयान तो आप लोग बहुत सुन चुके हो। எனக்கு பயான் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீங்க நிறைய பயான் கேட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. और सीधी बात इतनी है, सिर्फ एक आदमी कहे बिजनेसमैन, एक आदमी कहे ताजिर और 1000 दानों की तस्बीह लेकर पढ़ता रहे ताजिर 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 ताजिर, बिजनेसमैन बिजनेसमैन हो गया। என்னங்க, ஒரு மனுஷன் சொல்றாரு நான் பிசினஸ்மேன், நான் பெரிய தாஜிர் வியாபாரி அப்படின்னு ஒருத்தர் சொன்னவரு கையில 1000 தஸ்பீ கையில வச்சுக்கிட்டு நான் பிசினஸ்மேன் பிசினஸ்மேன் நான் பிசினஸ்மேன் நான் தாஜிர் நான் வியாபாரி சொன்னா பிசினஸ்மேன் ஆயிடுவாரா? पुराने 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 हो गए, सब पुराने। कहो என்னங்க, நான் பழையவன் சொல்லிட்டா பழையவன் ஆயிடுவாங்களா கேக்குறாங்க. हमारे सामने तो हमारे इस काम के लिए सबसे पहला नमूना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम की ज़ात बाबरकत। நம்முடைய இந்த வேலைக்கு மிகப்பெரிய முன்மாதிரி என்பது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கிறது. फिर आपके जिम्मे जो काम किया गया वो आपने पूरा उसका हक अदा किया। நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அதோட பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றினார்கள். और क्या किया? என்ன செஞ்சாங்க? खुद अपनी जात से अपने आप को अल्लाह के नबी ने कितना थकाया, कितना रोए, कितने घर के चूल्हे नवासों को जबान चुसवा कर सुलाया। बेटी की छाती में दूध नहीं था। எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வேலையில தன்னை கலைக்க வச்சாங்க, எவ்வளவு கலைக்க வச்சாங்க, எவ்வளவு பட்டினியில இருந்தாங்க சாப்பிடறதுக்கு. நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு அவங்களுடைய மகளுடைய மார்புல பால் இல்ல, அவங்க வாயில முத்தம் கொடுத்து அந்த பசி ஆறுற அளவுக்கு தியாகங்கள் கொடுத்தாங்க. अपनी जात से करने की जो जिम्मेदारी थी वो ऐसे अदा की कि अरफात के मैदान में सब ने एक जबान होकर कहा आपने हक अदा कर दिया। தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை எந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னா, அரபாத்துடைய மைதானத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையாக சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சஹாபா சொன்னாங்க. दूसरी जिम्मेदारी जो बताई थी कि आपको अपनी इस हयात बाबरकत में एक मजमुआ ऐसा तैयार करना है जो 100% अंदर बाहर दिल दिमाग यानी कुर्बानी मेहनत अखलाक हर चीज में वो आपका 100% नमूना हो। वो उसका आपने हक ऐसा अदा किया कि क़यामत तक के लिए सहाबा नमूना बन गए। இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு மஜ்மாவை உருவாக்குவதற்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா விஷயத்திலையும் முன்மாதிரியான ஒரு உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் தன்னுடைய பேச்சு எல்லா தியாகத்திலையும் முன்மாதிரியான ஒரு மஜ்மாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தினாங்க.
கயாமத் வரைக்கும் முன்மாதிரியா இருந்தாங்க. यही दोनों जिम्मेदारियां मेरी भी और आप जो पुराने हैं सबकी हैं. இதே ரெண்டு பொறுப்புகள் தான் என்னுடைய பொறுப்பும் இந்த பழையவர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய பொறுப்பும் இந்த ரெண்டு பொறுப்பு தான் சொல்லி சொல்றாங்க. इसीलिए कल मैं पढ़ रहा था मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह का मलफूज. நேற்று ஹஜ்ரத் அவங்க மௌலானா இனாமுல் ஹசன் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட மல்ஃபூஸாத் படிச்சிருக்காங்க. फरमाया कि ये काम चालाकियों से, जान चुराने से, अपने आप को बचाने से नहीं, ये तो इखलास से और कुर्बानियों से चलेगा. ஹஜ்ரத் அவங்க சொல்றாங்க இது நம்முடைய தந்திரங்கள், நம்முடைய ஊரை எப்படியாவது நம்ம எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம், நம்ம பாதுகாத்துக்கலாம் என்ற அடிப்படையில் இந்த வேலை நடக்காது. இந்த வேலை என்பது இக்லாசுடனும் தியாகத்துடன் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஹஜ்ரத் அவங்க சொல்லியிருக்கிறார். मौलाना मोहम्मद इलियास साहब रहमतुल्लाह अलैह फरमाते थे, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते, अल्लाह के वास्ते इस काम को रस्म न बनाओ. ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்வாங்களா, அல்லாஹ்வுக்காக சொல்றேன், அல்லாஹ்வுக்காக சொல்றேன், இந்த வேலையை சடங்காக ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. और उलमा ने लिखा है कि जब किसी दीनी अमल में रस्मियत और रिवाज आ जाता है तो उसकी जान निकल जाती है. फिर उसकी तफसील में लिखा कि जान निकले हुए को क्या कहते हैं, कि मुर्दा. कि मुर्दे की क्या सिफत है, कि सबसे पहले उसके अंदर जीन पैदा होती है, बदबू आती है, जल्दी दफन न किया फिर वो फूलता है, जब और देर कर दी तो वो फटता है, जब वो फटता है तो फिर उसमें से जरासीम उड़ते हैं. अच्छा खासा आदमी नहा धोकर घर से बाहर आया, थोड़ी देर में अरे क्या हुआ, डॉक्टर को दिखाओ. डॉक्टर ने कहा वायरस है. कहां से आया, आसमान से गिरा. वो जो लोग फिरते हैं उनकी वजह से. ऐसे ही जब इस काम को एक रस्म है, इस्तिबा करना है, पुरानों का जोड़ करना है, उलमा का करना है, अंग्रेजी वालों का करना है, खवास का करना है, वो आइटम लिखे हुए हैं. बस अब ये पुरानों का मजमा है. इनके हाथों कितने तैयार हुए, वो पहली दो जिम्मेदारियां बताई, अपनी जात से करना और दूसरों को तैयार करना, जो हुजूर ने किया. वो ये मीरास है हुजूर की. ரெண்டாவது விஷயம் சொன்னாங்களா, இந்த வேலையில உலமாக்கள் சொல்றாங்க, எந்த தீனுடைய வேலையிலையும் எப்போ சடங்காக ஆக்கிக் கொள்வார்களோ, அது சடங்காக ஆக்கிக் கொள்வாங்களோ அந்த வேலை அது மௌத்தானதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த தீனுடைய மௌத்தாக்குறதுக்கு சமம். இவரு விளக்கத்தை உலமாக்கள் எழுதுறாங்க. மௌத்தாகிறது என்ன அர்த்தம்? எப்போ ஒரு மனிதன் மௌத்தாகி இருக்கிறானோ முதல் விஷயம் அந்த துர்வாடை வர ஆரம்பம். அதுக்குள்ள நம்ம துர்வாடை வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்பாடு செஞ்சிடணும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த துர்வாடை போய் அந்த சடலம் விரிக்கும். பிறகு அது உப்ப ஆரம்பம். பிறகு விரிக்கும், அதுல புழுக்கள் வரும். எந்த அளவுக்கு சொன்னா நல்ல ஒரு மனுஷன் குளிச்சுட்டு நல்ல சுத்தமா நல்ல ஆடைகள் அணிஞ்சிட்டு வெளியே வந்தாலும் அந்த அந்த மையத்திற்கா இல்லையா மௌத்தான மனுஷன் கிடந்திருக்கிறானே அது நம்ம அடக்கம் செய்யல. துர்வாடை வயிறு விரிச்சு அந்த புழுக்கள் வந்திருக்கான். அவனுக்கு அந்த அசராத்து அதோட தாக்கம் இவருக்கு ஜெனரலா போலாது. டாக்டர் கிட்ட போனா டாக்டர் சொல்றாரு இவருக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சுங்க. அதற்கு சொல்றாங்க அந்த வைரஸ் எங்க வந்துருச்சு, வானத்துல இறங்குச்சா? வானத்துல இறங்கல. இந்த மூத்தா போனதுக்கு நம்ம அடக்கம் செய்யாதால அதனால அந்த விஷம் அந்த பூச்சிகள் அந்த அதனால இவருக்கு தாக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்றாங்க எந்த ஒரு வேலையும் நம்ம தீனுடைய வேலையும் சடங்காக ஆக்குறோமோ அதோடைய உயிர் இல்லாம அதோட உயிர் வெளியே போயிடும் சொல்லி சொன்னாங்க. நாம் நல்லா பாதுகாக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சடங்காக ஆக்கிட்டோம். பழையவங்க ஜோடு அது ஒரு சடங்கு, பழையவங்க ஜோடு
இங்க என்னங்க ஸ்டூடெண்ட்ஸோடு இங்க உலமாக்களோடு இதை நம்ம சடங்காக ஆக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அவருடைய ஒரு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 30वीं सदी में खिलाफत राशिदा और सहाबा का दुनिया से रुखसत होने के बाद, जब ताबीन और उनके भी बाद 3री सदी में पूरी दुनिया के मुसलमानों से मगरिबी दुनिया का यह सवाल था कि हर मरने वाला पीछे वालों को मीरास देके जाता है, जमीन, मकान, पैसा, कारखाना, फैक्ट्री। ये तुम्हारे नबी ने तुमको क्या दिया? सदियां गुजर गई, मुसलमानों के पास जवाब नहीं था। अल्लाह कब्र को नूर से भरे। मौलाना इलियास साहब, मौलाना यूसुफ साहब, मौलाना इनामुल हसन साहब रहमहुल्लाह, इसलिए कि हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का साफ इरशाद ये है कि हमारी नबियों की जमात, हमारी पैगंबरों की जमात, नहनु मुआशरल अंबिया ला नुवरिसु दिनारम वला दिरहमा, हम पैसों का वारिस नहीं बना, जो अल्लाह के यहाँ से लेकर आते हैं उम्मत को वो देकर जाते हैं। सारे नबी वो दे गए, हुजूर पाक सल्लल्लाहु पूरी उम्मत को, उम्मत के एक बच्चे को अपना वारिस बनाया। दावत का और दावत वाली मेहनत, ईमान की मेहनत। 3ஆம் நூற்றாண்டு खलीफाக்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. खलफाए ராஷிதீன்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்ட 3ஆம் நூற்றாண்டு நேரத்திலே மேற்கத்திய மகரிபு நாடுகள், மேற்கத்தியத்திலிருந்து முழு உலக முஸ்லிம்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஒவ்வொரு சமுதாயத்திலே தலைவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஏதாவது சொத்துக்களை, காசுகளை, பணங்களை விட்டு செல்வார்கள். உங்களுடைய நபி உங்களுக்கு எதை விட்டு சென்றார்? உங்களுடைய நபி எதை வாரிசாக விட்டு சென்றாங்க? இந்த கேள்வி மேற்கத்தியத்துடைய கேள்வி. யாராலும் உலகத்தில் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை, யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக கேட்கட்டுமாக, அவர்கள் மௌலானா ஈஸ்வர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் வந்த மகான்கள் இதற்குரிய பதிலை மிக அழகாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான பதில், இந்த உம்மத்தை நாங்கள் அனாதையாக விட்டு செல்லவில்லை. நஹனு மஅஷரல் அன்பியா, நாங்கள் நபிமார்களுடைய ஒரு கூட்டத்தார்கள். லா நுவரிசு திரமன் வலா திரா, இந்த உம்மத்துக்கு நாங்கள் காசுகளை, பணங்களை, தீனார்களை, திரகங்களை விட்டு செல்லவில்லை. ஒவ்வொரு நபிமார்களிடத்திலிருந்து ஈமானுடைய எழுச்சி, ஒவ்வொரு நபிமார்களிடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய அச்சம், இதை நாங்கள் இந்த உம்மத்துக்கு அனாதையாக இல்லாமல் பெரும் சொத்தை விட்டு செல்கிறோம். ஈமான் தாவத்துடைய உழைப்பு விட்டு செல்கிறோம் என்பதை மேற்கத்திய நாடுகளுக்கு சொன்ன பதில். उन दोनों बाप बेटा ने और तीनों हजरात ने पूरी दुनिया को बता दिया, तकरीरों से नहीं, अमल से, कुर्बानी से। उनके घर की औरतों तक ने कि हमें हमारे नबी ने ये दिया है। जाके देख लो अमेरिका में, जाके देख लो रूस में, जाके देख लो अफ्रीका में कि लोगों की जिंदगियां कैसी बदल रही। इसीलिए मौलाना इलियास साहब रहमतुल्लाह अलैह का मलफूज है, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये कार्य नबूवत है। आज भी इसके हर अमल में गलत यकीन के सही यकीन से बदलने की, गलत रुखों के सही रुख से बदलने की, ईमान के ज़ौफ़ के कुव्वत से बदलने की और पूरी जिंदगी के सही बदलने की आज भी वही तासीर है जो तासीर हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में थी। और फिर मिसाल दी कि जैसे लीमू 1500 साल हो गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम के जमाने में पानी में लीमू निचोड़ा जाता था, पानी खट्टा होता था। कितने जलजले, कितने तूफान, कितनी जंगें, कितनी क्या कुछ हुआ दुनिया में, लीमू की तासीर बदली उसी तरह। और फिर वो लीमू अगर कोई बहुत बड़े हजरत निचोड़ेंगे
तो पानी इकट्ठा होगा, वरना नहीं होगा। ये है। अरे वो भीख मांगने वाला भी निचोड़ेगा तो भी इकट्ठा होगा। लेकिन आगे फरमाया, लेकिन ये देखते हैं तुम्हारे घरों में जो शोकेस है ना, शोकेस, सब्जियों का सेट, बैगन है, लौकी है, भिंडी है, फिर फलों का सेट, आम, अनार, सेब, वो है। उस सब्जी के सेट में लींबू भी है। वो शोकेस का लींबू निचोड़कर अकलौता बेटा, जिगर का टुकड़ा, आंखों का तारा, उसके लिए शरबत बनाना है लींबू का। सारा घर मिलकर निचोड़ दे, उसमें से कोई कतरा निकलेगा, वो लींबू फट जाएगा। क्या फरमाया था, अल्लाह के वास्ते इसको रस्म न बनाओ, ये काम है, और काम को काम के तरीके से, और उसमें सब बात यही है, काम समझ में आता है काम करने वालों से। जैसे बेटे से बाप समझ में आता है। एक छोकरे को देखा, छोटे को, ए यार तू फुलाने का बेटा है? जी हाँ, वो मेरा अब्बा है। हाँ, तेरा नाक नक्शा बताता है तो उसका बेटा है, तेरी सूरत, तेरी शक्ल बताती है। ये पुराने मस्जिद का, मोहल्ले का, गांव का, शहर का, सूबे का काम इनको देखकर समझ में आ सकता है। மூன்று பெரியார்களும் இந்த தாவத்துறை வேலையை முழு உலகத்துக்கு பதிலாக கொடுத்தார்கள். எந்த கேள்வி உலகம் கேட்டுக் கொண்டிருந்தது, உங்களோட நபி எதை விட்டு விட்டு சென்றார்கள்? இந்த மூன்று பெரியார்களும் பேச்சுக்களால் தக்கரீரார் அல்ல, அவர்களுடைய தியாகத்தால், அவர்களுடைய அர்ப்பணிப்பால், அவருடைய அமல்களால், அவருடைய அழுகைகளால் முழு உம்மத்துக்கு பதிலை கொடுத்து விட்டார்கள். இந்த உம்மத்தை நபி அனாதையாக விட்டு செல்லவில்லை. எனவே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம், இந்த தாவத்துறை வேலையை யாரும் அல்லாஹ்வுக்காக பணியோடு வேண்டுகிறோம். இதை சடங்காக சம்பிரதாயமாக ஆக்கி விடாதீர்கள். இதை உயிரோட்டத்துடன் செய்ய பாருங்கள். இந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தஃபீர், என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத் வரை இருக்கும். ஆனால் உறுதியோடு செய்ய வேண்டும், சடங்கை விட்டுவிட்டு செய்ய வேண்டும். என்ன உலகத்திலே பல காரியங்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு நீபு, ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு அதே எலுமிச்சம்பழம் இன்றைக்கும் அதை எடுத்து புளிந்தால் எலுமிச்சம்பழத்திலே அதில் இருக்கக்கூடிய புளிப்பு இல்லாமல் போய்விடுமா? அன்றைக்கு என்ன எலுமிச்சம்பழத்துடைய புளிப்பு, அதே புளிப்பு இன்றைக்கு இருக்கும். ஒரு பெரிய வயதானவர் இருக்கிறார், அல்லது பெரிய அவுலியா மகான் எடுத்து அதை பிடிக்கிறார், அப்பொழுதுதான் அது பிடிக்கும். அல்லது ஒரு ஏழை எடுக்கிறார், ஒரு உலகத்துடைய தராகரங்களை இழந்த ஒரு மனிதர் எடுத்து புளிகிறார், அது இனிக்குமா? அதை எலுமிச்சம்பழம் என்பது யாரு புளிந்தாலும் சரி, அதிலிருந்து புளிப்பு வரதான் செய்யும். அதே போன்று இந்த வேலையை சரியான முறையிலே நல்ல எண்ணத்தோடு பெரியார்கள் சொன்ன உசீலோடு இந்த வேலைகளை செய்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன தாக்கம் இருந்ததோ அதே தாக்கம் இன்றைக்கும் கியாமத்தோடு இருக்கும். இந்த நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். நம்முடைய மூதாதையர்களை பார்த்து மகனை கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவனை பார்த்து, அரே நீ இன்னாருடைய மகன் தானே, உன் மூக்கு அறிவிக்குது, உன் கண்ணு தெரிக்குது, உன் நாக்கு பார்த்தாலே உன் அப்பா மாதிரி தெரியுது என்று எப்படி உலகம் சொல்லுகிறதோ அதே போன்று இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய, ஒவ்வொரு மஸ்ஜிதினுடைய, முழு உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நபியுடைய தீனை காட்டக்கூடிய முன்னோடிகள் நீங்கள். உங்களை பார்த்து உலகம் அடையாளம் கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து மஹல்லாவுடைய ஒவ்வொரு மக்களும் அடையாளம் கொள்வார்கள். இவர்கள் தீனுடைய தாயிகள், இவர்களை கொண்டுதான் தாவத் உலகத்தில் நடைபெறும் என்பதை உம்மத்து விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த தாவத்தில் வழிக்கு பொறுப்புகிறார்கள். நபியுடைய தாக்கத் இதே சக்தி நமக்கும் இருக்கும். इसीलिए मेरे बुजुर्गों ஷோகேஸ் சொன்னாங்க, அசலான எலுமிச்சம்பழத்தை புளிச்சா வந்துருது, அதே வீட்டுல ஷோகேஸ் வைக்கலாம். ஷோகேஸ்ல என்ன வச்சிருக்கிறாங்க? பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய காய்கறி, அங்கே தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்கிறது, கத்திரிக்காய் இருக்குது, எல்லாம் அது அப்படியே பிளாஸ்டிக். அடுத்த ஷோகேஸ்ல 100 பாக்ஸ்ல அதுல ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க, அதுல திராட்சை வச்சிருக்கிறாங்க, மாதுளை வச்சிருக்கிறாங்க, அங்கேயும் எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. அதை எடுத்து புளிஞ்சா தண்ணி வருமா? அதை புளிஞ்சா சாறு வருமா? புளிஞ்சா அது உடைஞ்சு போய்விடும்.
இதே போன்றுதான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஷோகேஸில் இருக்கக்கூடிய பழங்களாக இருக்கக்கூடாது, நிதர்சன பழங்களாக நாம் இருக்க வேண்டும். பிழிஞ்சா சார் வரும். इसीलिए मेरे बुजुर्गों, बातें तो हम करते भी हैं, सुनते भी हैं, है? अब जैसे ये शाबान 15वीं शब में फैसले होंगे और 15वीं शब में सारी कारगुजारी होगी। 15 शाबान की सारी कारगुजारी उस पर रखकर अल्लाह पाक फैसले फरमाएंगे। तो हमारे काम करने वालों की कारगुजारी नहीं होगी। किसने कितना, किसके सामने कब कितने तकाजे आए, मकामी गश्त के, फजाइल की तालीम के, सुबह शाम की तस्बीह के, अपने साथ दूसरों को तैयार करने के, मस्जिद के अमाल के, मुल्कों की जमातों के, सुबह के आने वालों, कितने तकाजे आए, कितनों से जान चुराई। जैसे घर में एक बाप के 4-5 बेटे हों तो उसको जब कोई काम बताते हैं तो वो जान चुराता है। तो बाप कहता ये है तो मेरा बेटा, लेकिन कामचोर है। क्या कहते हैं? कामचोर है। तो ऐसे ही हमारी कारगुजारी शबे बारात में ये पुराने हैं। पूरे साल में कितने तकाजे आए, किसने क्या किया, तो फरिश्ते बताएंगे। कोई बच नहीं सकता। इसलिए मेरे दोस्तों, असल तो काम है, काम तो काम के तरीके से होता है। खाली मजमा जमा हो गया, एक रस्म हो गई, नहीं। अल्लाह हमारी हिफाजत फरमावे। हमें इस काम की अजमत समझनी है, इसकी अहमियत समझनी है, इसकी जरूरत समझनी है। और अगर काम उम्मत में न हुआ तो इसका नुकसान कितना बड़ा, सिर्फ हमें नहीं, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जिस तरह पूरे आलम के लिए भेजे गए, हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने एक एक उम्मती को पूरे आलम का जिम्मेदार बनाया। मुझे बात लंबी हो जाती है मेरी। हम बैठे हुए थे, हज़रत जी रहमतुल्लाह अलैह ने एक मर्तबा फरमाया, मौलाना इनामुल हसन साहब रहमतुल्लाह अलैह ने, वमन अहसनु क़ौलन मिम्मन दआ इलल्लाह व अमिल सालिहा व क़ाल इन्ननी मिनल मुस्लिमीन। फरमाया 3 चीजें हैं। पहले जुमले से तो वमन अहसनु क़ौलन, पूरा आलम तुम्हारे जिम्मे है, तुम्हारे नबी की नियाबत में। दूसरा व अमिल सालिहन, अपने को मत भूलना। तुम्हारी अपनी जिंदगी पूरी हर कदम पर हुक्म क्या है, तरीका क्या है, हुक्म क्या है, तरीका क्या है, अपनी